Hi, subscribers. I'm Dr. Prakash, CEO of Smilez Group of Dental Centers. Last time we discussed tips regarding how to take care of your teeth. Now, ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எல்லாருக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் என்னென்னா டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் வர பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக கேட்கக்கூடிய கொஷின் தான். பட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா யூஸ்வலாக ஜென்ரலைஸ்டாக ஒயிட் டூத் பேஸ்ட் மைண்டில் வச்சுக்கலாம். ஒயிட் இருக்கிற மாதிரி பேஸ்ட் நம்ம ஸ்பேஸ் பண்ணி எடுக்கணும். ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொரு பேராமீட்டர் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காம்பனன்ட் வந்து கால்சியம் கார்பனேட்னு ஒரு காம்பனன்ட் தான். ஸோ காம்பனன்ட் அதே தான். பட் மற்ற இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஒரு நீம் லீஃப் இருக்கும், ஒரு லீஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வேல்யூ ஆட் ஆகக்கூடாது இல்லை. ஸோ அது போட்டால் நல்லது, இந்த பேஸ்ட் நல்லது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்குறோம். அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்மில் ப்ளீடிங் வராது, ஏன் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சொத்தை வராது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நான் ஒரு கொஷின் என்ன, ஒரு காமன் சென்ஸோடு திங்க் பண்ணுங்கள். பல்லு ப்ராப்ளம்ஸ் 3 டைப்பாக இருக்கும். கம்ஸ்னால வரும், பல்லு தேஞ்சதுனால வரும், இல்லை பல்லு வந்து சொத்தை ஏற்பட்டால் அதனால வரும். ஒரு சொத்தை ஏற்பட்ட பல்லு வந்து சொத்தை வந்து வேறு வேறு ரீசன்ஸ்னால வருது. அதே மாதிரி கம் டிசீசஸ் வந்து வேறு வேறு ரீசன்ஸில் வருது. ஸோ எந்த ரீசனுக்காக இந்த ப்ராப்ளம் வருதோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணலைன்னா எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி சரியாகும்? சான்ஸே இல்லை. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் பல்லு வந்து சரியாகுங்கிறத விட நம்ம ரெகுலராக இவாலுவேட் பண்ணிக்கிறோம் பல்லோட ஹெல்த் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒயிட் கலர் டூத் பேஸ்ட்ங்கிறது ஏன் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னா, ஒரு காமன் பர்சன் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம பல்லு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஒரு க்ளூவாக கொடுக்குறேன். ஸோ இப்போது ஒரு நீம் டூத் பேஸ்ட் இருக்குது, இது வந்து உங்களுக்கு பல்லு நல்லாயிருக்கும். ஹெர்பல் டூத் பேஸ்ட் இருக்குது, இது நல்லாயிருக்கும். சால்ட் டூத் பேஸ்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து இட்ஸ் சம்திங் தட் ஷுட் பி ரெடிக்யூல்ட். நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ப்ரஷிங் ட்வைஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே ஒழிய பல்லு 2 தடவை வளர்க்குறோமா, ப்ரஷிங் டெக்னிக் கரெக்டாக பண்ணுறோமா. இப்போ மேல் பல்லுனா மேல் பல் மேலேருந்து கீழே ப்ரஷ் பண்ணணும், கீழ் பல் கீழேருந்து ப்ரஷ் பண்ணணும், கீழேருந்து மேலே. ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் நம்ம சர்க்குலராக யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப நல்லது தான். சைடில் சர்க்குலராக பண்ணலாம், சைடில் சர்க்குலர் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ப்ராப்பர் மெத்தடில் ப்ரஷிங் டெக்னிக் பண்ணாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரஷிங் பண்ணுறீங்க, லாஸ்ட் பல்லுக்கு நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா லாஸ்ட் பல்ல சொத்தை வரதான் செய்யும். ஸோ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் சரியாயிடும். அதெல்லாம் வந்து இட்ஸ் சம்திங் தட் ஷுட் பி ரெடிக்யூல்ட் அண்ட் நாட் அக்செப்டட். இட் ஷுட் பி சம்திங் யூ ஷுட் கொஷின். இப்போ சொத்தை ஏற்கனவே இருக்குது, இந்த பேஸ்ட் போட்டால் மட்டும் சொத்தை ஸ்டாப் ஆகிடுமா? ஆகாது. ஸோ ஒரு டிகேவோ, ஒரு கம் டிசீஸோ, ஒரு பல்லு தேய்மானமோ, இதுக்கெல்லாம் வந்து வேறு ஒரு கனெக்டட் ரீசன் இருக்கும். ஸோ அந்த கனெக்டட் ரீசனை அட்ரஸ் பண்ணுமே ஒழிய ஒரு டூத் பேஸ்ட் போட்டு எல்லாம் சரி பண்ணிடலாங்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். நோ டென்டிஸ்ட் வில் authorize on this point if is a professional dentist will not accept on this. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இப்போ பல்லு வலி இருக்குது, இல்லை கம்ஸில் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது இன்னொரு பாசிபிலிட்டி. பல்லு தேஞ்சி கூசுகிற மாதிரி இருக்குது, அதுக்கெலாம் வந்து டூத் பேஸ்ட் வச்சு இஸ் நாட் அ சொல்யூஷன். இப்போ டிகே ரொம்ப ஆழமாக இருக்குது, சென்சிட்டிவிட்டி ஏற்படுதுன்னா வீல் ஹேவ் டு டூ அ ஃபில்லிங். பல்லு அடைக்க வேண்டியிருக்கும். ரொம்ப டீப்பாக இருந்தால் ரூட் கேனல் ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கும், இன்னும் டீப்பாக போய் ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கம் டிசீஸ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாக்கா கம்ஸை வந்து க்ளீன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் க்ளீனிங் பண்ணி டென்டல் க்ளீனிங், அதுக்கு வந்து டெக்னிக்கல் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங்னு பேர். ஸோ கால்குலஸ்ங்கிறது தான் அந்த டெபாசிட்ஸ் பேர். டெபாசிட்ஸ் நம்ம CALCULUS கால்குலஸ், அந்த கரெக்டான டேர்ம் இன்னும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். கால்குலஸ் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகி கால்சிஃபை ஆகிட்டு ஒரு லேயர் ஆஃப் கால்சியம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அந்த டீத் மேலே. ஸோ அந்த பழைய காலத்தில் பாசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசி ஒரு தண்ணி ரொம்ப நேரம் தேங்கியிருந்தால் பாசி ஃபார்ம் ஆகிற மாதிரி பல்லில் வந்து ஃபுட்டு ரொம்ப நாள் தேங்கியிருந்தால் ஏற்படக்கூடிய டெபாசிட்ஸ் தான் கால்குலஸ்ன்றது. ஸோ நம்ம க்ளீனிங்கிறது ப்ரொஃபஷனல் க்ளீனிங் கால் ஸ்கேலிங், டெக்னிக்கல் வேர்டு ஸ்கேலிங். அது பண்ணாமல் இந்த டெபாசிட்ஸ் போகாது, ப்ரஷிங்கில் வந்து அந்த கால்குலஸ் போகாது. ஸோ அது ப்ரொஃபஷனல் க்ளீனிங் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து கம் ப்ளீடிங்லாம் நிற்கும். ஸோ இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிகேஸ் இருக்குது அப்படின்னாக்கா டிகேவோட சோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பேஸ் வரையும் கம்ப்ளீட்டாக ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி டூத்தை வச்சுட்டு ஃபில்லிங் பண்ணி ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா
அதுக்கப்புறம் டிகே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் டிகே ஸ்டாப் ஆகிடுங்கிறதுலாம் சம்திங் தட் வி ஷுட் நாட் அக்செப்ட் வித்தவுட் கொஷனிங். எப்படி ஸ்டாப் ஆகும் சான்ஸே இல்லை. ஸோ அதே மாதிரி பல்லு தேய்மானம் இருக்குது, தேஞ்சிருக்குன்னா அதுக்கான ப்ராப்ளம் என்ன, எதனால் தேயுதுங்கிற சோர்ஸ் பார்க்கணும். அன்டைம்லி ஃபுட், ப்ரஷிங் ஹார்ட்னால வராது. அசிடிக் மீடியம், நம்ம ஸ்டமக்கில் அல்சர்ஸ் இருந்தால், அந்த மாதிரி வேறு ரீசன்ஸ்னால பல்லு தேய்மானம் இருக்கும். நைட்டில் தூங்கும்போது பல்லு கடிக்கிற ஹேபிட் இருந்தால், ஆனால் வேறு ரீசன்ஸ்னால நம்ம பல்லு தேய்மானம் ஆகும். ஸோ தேய்மானம் ஆகிறத வந்து அட்ரஸ் பண்ணோன்னா பல்லு தேய்மானம் ஸ்டாப் ஆகிடும். இல்லை சில சுச்சுவேஷன் ரொம்ப தேய்ஞ்சிருந்தா கேப் போட வேண்டியிருக்கும். வாட் எவர் ஹேஸ் டு பி டன் ப்ரொஃபஷ்னலி ஹேஸ் டு பி டன். இந்த பேஸ்ட் போட்டால் ப்ளீடிங் நின்றுடும், இந்த பேஸ்ட் போட்டால் சொத்தை ஸ்டாப் ஆகிடும். அதெல்லாம் டோன்ட் அக்செப்ட் இட் வித்தவுட் கொஷனிங். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு திங்க் எது பண்ண நல்லதுங்கிறத அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்ஸ் கற்றுக்கோங்க. மேல் பல் மேலேருந்து கீழே ப்ரஷ் பண்ணுங்கள், கீழ்பல் கீழேருந்து மேலே ப்ரஷ் பண்ணுங்கள். சைட்ஸில் சர்க்குலர் மூவ்மெண்ட் கொடுங்க. அதே மாதிரி உள் பக்கம் போகும்போது நல்லா அழுத்தி தேய்க்கணும். எப்பயும் ரெகுலராக பண்ணும்போது நல்லா அழுத்தி பண்ணணும். பட் என்ஷூர் யூ ப்ரஷ் டில் த லாஸ்ட் ஆஃப் யூர் டீத். கடைசி பல் வரையும் போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட் பல் வரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா சொத்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜெனட்டிக்காக சொத்தை வர்றவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட பல்லு பேட்டர்னையும் நீங்களே எக்ஸாமின் பண்ணலாம். உங்கள் பசங்களுக்கோ உங்கள் கூட பிறந்திருக்க பிரதர்ஸ் சிஸ்டர் அவங்கெல்லாம் எப்படி பல்லு வச்சுருக்காங்க. ஸோ ஜெனட்டிக் பல்லு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா ஆகும். வி ஹவ் சீன். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸ் பல்லு ரொம்ப கேர்லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. சில ஃபேமிலிஸில் பார்த்து அம்மாவுக்கு இருக்கும், சில்ட்ரனுக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபாதர் சைடு இருந்ததுன்னா ஃபாதர் சைட் சில சமயம் அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா கேர் ஹேஸ் டு பி கிவன் வேர் சில ஃபேமிலிஸ் ஹேவ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் ஃபார் டென்டல் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி நீங்கள் நிறைய டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரனையும் விசிட் பண்ணி கூட்டிகிட்டு போய் செக். டென்டிஸ்ட் வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆகிறதுக்கு ஹேபிச்சுவேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டேக் கேர் ஆஃப் யுவர் டீத் வித் பேஷன். ஸோ டூத்பேஸ்ட்டை நம்பாதீங்க. திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வுட் லைக் டு கன்வே. இந்த டூத்பேஸ்ட் போட்டால் சரி, டூத்பேஸ்ட் தேவை. ப்ரஷிங் ட்வைஸ் இஸ் கோயிங் டு மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பட் ஏற்கனவே வந்த ப்ராப்ளம் இட் வில் நாட் சால்வ். ஸோ இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் பை அ ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட் who can help you sort out the issue. Okay, all the best. And do subscribe to Dr. Smilez videos and also understand the value behind what we pass as a message. Message analyze பண்ணுங்க, ஒரு point analyze பண்ணுங்க. You can come up with questions கேட்டீங்கன்னா we will try to reach out to you again within 48 hours to reply பண்ணி we will try to communicate and get in touch.